திருப்புகழ் 151. கொந்து தரு குழல் இருளோ புயலோ விந்தை தருநுதல் சிலையோ பிறையோ கொஞ்சிப் பயில் மொழி அமுதோ கனியோ விழி வேலோ கொங்கை குடம் இரு கரியோ கிரியோ வஞ்சிக் கொடி இடை துடியோ பிடியோ பொங்குற்று உயர் அல்குல் அறவோ ரதமோ எனும் மாதர் திந்தித் திமிதிமி திமிதா திமிதோ தந்தித் திரிகிட கிடதா. எனவே சிந்து இப்படி பயில் நடமாடிய பாவிகள் வால் சிந்தை தயவுகள் புரிவேன். புனையே வந்தித்து அருள் தரும் இரு சேவடியே சிந்தித்திட மிகு மறையாகிய சீரருள்வாய். வெந்திப்புடன் வரும் அவுண ஈசனையே துண்டித்திடும் ஒரு கதிர்வேல் உடையாய். வென்றிக்கு ஒரு மலை என வாழ் மலையே தவ வாழ்வே. விஞ்சைக்கு உடையவர் தொழவே வருவாய். கஞ்சத்து அயனுடன் அமர ஈசனுமே விந்தை பணிவிடை புரிபோது அவர் மேல் அருள் கூர்வாய். தொந்தி கணபதி மகிழ் சோதரனே செம் கண் கரு முகில் மருகா குகனே சொந்த புறமகள் கணவா திரள் சேர் கதிர்காமா சொம்பில் பல வனம் முதிர் சோலைகள் சூழ் இஞ்சி திருமதில் புடை சூழ் அருள் சேர் துங்கப் பழனியில் முருகா இமையவர் பெருமாளே. சிந்தை தயவுகள் புரிவேன் புனையே வந்தித்து அருள் தரும் இரு சேவடியே சிந்தித்திடும் மிகு மறையாகிய சீரருள்வாயே. சொம்பில் பல வள முதிர் சோலைகள் சூழ் இஞ்சித் திருமதில் புடை சூழ் அருள் சேர் துங்கப் பழனியில் முருகா இமையோர் பெருமாளே. உளவான கற்றுடன் வந்த அசுரரான சூரனை துண்டித்த ஒப்பற்ற ஒளி உடைய வேலை உடையோனே. வெற்றிக்கு இவர் ஒரு மலை என்று சொல்லுமாறு வாழ்கின்ற மலையே. தவத்தவரின் வாழ்வே வித்யாதரர் தொழ வருபவனே. தாமரை மலரில் வீற்றிருக்கும் நான்முகனும் இந்திரனும் சிறந்த பணிவிடைகளை செய்யும் போது அவரிடம் அருள் மிகச் செய்பவனே. தொந்தி உடைய கணபதி மகிழும் சகோதரனே. சிவந்த கண்களை உடையவரும் கரிய மேகம் போன்றவருமான திருமாலின் மருமகனே குகனே. உனக்கு சொந்தமான குறமகளான வள்ளிநாயகியின் கணவனே. திறமை வாய்ந்த கதிர்காமத்தில் உரைபவனே. அழகும் பல வளங்களும் உடைய சோலைகள் சூழ்ந்ததும் பக்கத்தே அழகிய மதில்கள் சூழ்ந்ததும் அருள் உடையதுமான சிறந்த பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகா தேவர் பெருமாளே. திந்தித் திமிதிமி திமிதா திமிதோ தந்தித் திரிகிட கிடதா என்று இங்கனம் சிந்து என்று கூறப்படும் இசைப்பாடலை கற்று அதற்கு ஏற்றவாறு நடமாடும் பாவிகளான பொது மகளிரிடம் அவர்களின் மாய வலையில் சிக்குற்று உழலும் பாவியாகிய நான் நின்னை வணங்கி திருவருளை பாலிக்கும் நின் இரண்டு சேவடிகளையும் துதிக்க மிக்க ரகசியமான சிறப்பான பொருளை எனக்கு அருள்வாயாக அருள வேண்டும் என்றபடி